பார்க்கவும் டேஸ்ட்லேயுமே மட்டன் பிரியாணி மாதிரி இருக்க இந்த பிரியாணி பல்லாக்காயில் செஞ்சது சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், ஹைதராபாடி பல்லாக்காய் பிரியாணி எப்படி செய்யுது பார்த்துடலாம். அதுக்கு பல்லாக்காயை நல்லா இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, 1 கைப்பிடி புதினா இலை, 1/2 கப் கர்ட், கைப்பிடி கொத்தமல்லி இலை, கைப்பிடி ஃப்ரைட் ஆனியன்ஸ், 1 குறிக்கரண்டி எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்லிட் பண்ண பச்சை மிளகா ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் குக் பண்ண தண்ணியில் கொஞ்சமாக புதினால 2 பச்சை மிளகா, ஆல் ஸ்பைசஸ், நம்ம 15 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி 80% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஆல் ஸ்பைசஸ், ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ண மசாலா 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதி வந்ததும் நம்ம குக் பண்ணி வச்சிருந்த ரைஸ், கொஞ்சமாக சாஃப்ரான் வாட்டர், ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா 15 மினிட்ஸ் தம் போட்டுட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா ட்ரை கலர்ல பொல பொலன்னு சூப்பரான பல்லாக்காய் ஹைதராபாடி பிரியாணி ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். மட்டன் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.